அப்பரஸ்பரம் பற்றி நாம் ஆராய்ந்தோமேயானால் அதன் அடிப்படை தத்துவம் விளங்கும். மனமானது மற்றோருக்கு வகுத்திருக்கும் ஒரு எல்லையை, விதித்த எல்லையை ஒருவேளை மற்றோர் கடக்க முற்பட்டால் அக்கணமே அவ்விடம் குரோதமானது உருவாகிவிடும். அந்த எல்லையின் பொருள் என்னவென்று தாம் சிந்தித்திருக்கிறீர்களா? ஒரு எல்லையை வகுத்து மற்றோரை நாம் முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை. நம் முடிவை அவர்கள் ஏற்க வேண்டும் என்கிறோம். அதன் அர்த்தம் ஜகத்தில் அடுத்தவருக்கு எவரும் சுதந்திரம் தருவதில்லை. ஒரு மனதின் சுதந்திரத்தை பறித்தால் அவ்விடம் விளைவது என்ன? குரோதம், வேதனை அல்லவா? வகுக்கப்பட்ட எல்லை உடைக்கப்படும் போது வகுத்தவரின் மனமும் குரோதம் கொள்கிறது. நான் கூறுவது உண்மைதானே?